எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து வெங்காயத்தாள் பொரியல் செய்ய போகிறோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெங்காயத்தாள் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு. நம்மளுக்குமே நீ முடி போகுதுங்க வெங்காய பூவெல்லாம், அதுக்கு முன்னாடி எடுத்து போட்டுடல பொரியல் பண்ணி அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டுங்க. ஆமாம், இந்த ரெண்டு குட்டி தேவதை யாரு? இந்த குட்டி தேவதை வந்து எங்கள் பக்கத்தோட குட்டி தேவதைங்க. இவங்க வந்து வீடியோவில் வரக்கு ரொம்ப ஆசை. அமிச்சு என்னை வீடியோவில் காட்டுங்க அமிச்சு அப்படின்ட்டு இருந்தா. சரி இன்னைக்கு ஸ்கூல் லீவாக இருந்தது, அதனால வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ரெடி ஆகி வந்திருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கு? அந்த சின்ன குட்டி தேவதை இருக்கா இல்லையா? ஆமாங்க, அந்த அப்படியே கீழே மேலே பார்த்து முடிக்கிறா பார்த்தியா? அந்த குட்டி தேவதை வானத்துலேருந்து வந்த மாதிரி தெரிஞ்சுது. வானத்துலேருந்து. அப்புறம் இந்த குட்டி தேவை வந்து பூமிக்குள்ளேருந்து வந்த மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். சரி வாங்க போய் இன்னைக்கு வெங்காயம் அறுவடை பண்ணிடலாம், வெங்காயத்தாள் அறுவடை பண்ணிடலாம். சரிங்க. இந்த வெங்காயத்தாளை பொரிக்கிற போது இப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. இந்த தண்ணி வருது இல்லையா? இப்போ ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன் பாரு. இது யாருக்குமே கிடைக்காது. இது வந்து நான் அமெரிக்காவில் பயணம் பண்ணிட்டு இருக்கிற போது முதல்ல பூவை பறிச்சு காட்டுங்க. எப்படி தெரிஞ்சுட்டு சொல்லணும்ல? அமெரிக்காவில் பயணம் பண்ணதில்ல, அப்புறம் சொல்லுவீங்களாமா? போறான் பாரு, நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன்னு சொன்னா உனக்கு காரியத்தை பேசுனா நல்லா இருக்கு. இங்க பாரு, இப்போ இந்த சாறு இருக்குது இல்லையா, அந்த சாரை சூப்பரா இருக்கு. வெங்காயம் மாதிரியே இருக்கு. ஆமா, அது வெங்காயம் ஒரு சுவை, வித்தியாசமான ஒரு சுவையா இருக்கு. இந்த சுவை வந்து வெங்காயத்தாளை பறிக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். வேற யாருக்கும் அது கிடைக்காது. மார்க்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் மாறி போயிடும். அதெல்லாம் 2 நாள் ஆயிரும் மார்க்கெட்டுக்கு போய். அதனால இந்த சுவை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க வெங்காய காட்டுக்குள்ள போய் வெங்காயத்தாள் இருக்கிற போது வெங்காய யாரு தோட்டக்காரர்கிட்டயோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 1 லட்சம் சும்மா வருமா அது பொறிச்சிட்டு அப்புறம் இது மாதிரி வெங்காயத்தாள் எடுத்து இப்படி சுவைக்கலாம். ஒரு 200 வருஷம் வாழல அப்படின்னா கூட அது 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு கொண்டு போய். அதாவது இதையெல்லாம் சாப்பிட்டான், சாரெல்லாம் சாப்பிட்டா வாழ்ற காலத்துக்கு ஆரோக்கியமாக வாழலாம். சரி, 200 வருஷம் வாழ்றக்கெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? அதனால 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுறது தயாராக இருந்ததுன்னா ஆரோக்கியம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சூப்பராக இருக்குது. சரி, கூடவே வெங்காயம் இதிலிருந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நாய்களாக ஓடி ஓடி முதல்ல கொஞ்சம் வெங்காயம் தாள் மடிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் இன்னைக்கு சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் கூடங்க. இது பாருங்க, வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் எப்படி வந்திருக்குதுன்னு. வெங்காயத்தாள், இந்த தாள் வந்தால் கொஞ்சம் வெங்காயத்தில் கட்டை கட்டையாக உள்ள இருக்குது. தாள் பூ வரக்கூடாதுங்க, வந்தாலே உள்ள கொஞ்சம் ஒரு கட்டை நீக்கி வெங்காயம். இப்போ எத்தனையில் தான் காசு சம்பாதிக்கிற? வெங்காயத்தாள் ஒரு காசு, வெங்காய சாறில் ஒரு காசு, வெங்காயத்தாள் காசில், அப்புறம் வெங்காயத்தில் ஒரு காசு, 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்படியே அப்பா. சரி நடசாமி, சரி பார்த்து வாங்க கீழே. இன்னைக்கு யார் சமையல் செய்ய போகிறது? கவிஞால நீயா? சரி வாங்க சமையல். நீ சமையல் செஞ்சு தர போகிற, நான் சாப்பிட போகிறேன். வீட்டுக்காரமாங்க இன்னைக்கு வெங்காயத்தாள் வணக்கறக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வேணுங்களாமா? ஃப்ரெஷ்ஷெல்லாம் தேங்காய் வேணும்னு சொல்ல, தேங்காய் தீந்து வச்சு போட்டு தாங்கண்ணே. அப்படியா? சரி 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 மரத்தில் போட்டுலாம். சரி, ஆள் கொண்டு கொடுக்குறேன். இது குட்டி தேவ, இது பெரிய தேவதைக்கு, இது குட்டி தேவதைக்கு. 2 பேரும் எடுத்துட்டு நடங்க. சரி போகலாமா? கை செல்லிமா எனக்கு வேறு வெங்காயம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டோம். உடனே இதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புது வெங்காயம் அதனுடைய தாளிவை போட்டு பொரியல் செய்ய போகிறோங்க. பாருங்க, அது முன்னாடியே உரிக்கிறக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த குடும்ப தலைவிகளுக்கு தான் எத்தனை தான் பொறுப்பு. தோட்டத்துக்கு வந்துட்டா தோட்டத்துக்காரம்மா, சமையலுக்கு உட்காந்தா சமையல்காரம்மா. கரெக்டாக தேங்காயில் ஊற்றாமல் உரிச்செடுக்கணும்.
அது கொஞ்சம் நஞ்சம் மாறித்தான் வரும். கையை குத்திக்காதீங்க. வேறு நான் அன்னைக்கு தேங்காய் உரித்து கையில் ஒரு காயம். அது உரிக்க தெரியாமல் ஊற்றி உரிச்சு அப்படித்தான் வரும். பாருங்க எப்படி தெரியுது. உரிக்க தெரியாமலாம் இல்லை, வீராப்பு ஜம்முன்னு உரிப்பு. நான் அம்மா யார் தெரியுமில்ல, ஐயா யார் தெரியுமில்ல அப்படின்னு போகிறாங்க இல்லையா? இது அது மாதிரி அம்மா யார் தெரியுமில்ல. நீ இரு பாரு, வீடியோ எடுக்கிறாளாம் வெக்கத்தை பாரு. சரி, இப்போ இதில் உடைக்கிறேன் நான். இங்கே வாங்க போ நீயும் போ, 2 பேர் வாங்க. இங்கே வா ரெண்டா பிரிச்சு. தேங்காய் உடைக்க தண்ணி குடிக்கிறது எப்படின்னா, துணி நனைஞ்சிட போகுது, நீங்கள் ஒரே தொட்டியில் பிடிங்க. இங்கே ஆக்காட்டியா? முதல்ல யார் ஆக்காட்டுறீங்க? சரி, நான் பிங்கி பாக்கி போடுறேன். கையை எப்படி வேணாலும் திருப்பிக்கல. இப்போ யாரு? நீ தானா? பாரு எப்படி தங்கச்சி கூட்டு கொடுக்குறேன்னு. பாரு ட்ரெஸ். நீ சிரிக்காம வரணும். நீங்கள் அப்படியே மூடி மேலே எடுங்க கழட்டி. ஒரு தொட்டியில் நிற்குமில்ல தண்ணி. பாருங்க, இப்படி தண்ணி வந்து குடிக்கிறதே ஒரு அலாதி சுகமுங்க. இங்கே பாருங்க, செல்போனை கொடுத்து குழந்தைகளை அமைதியாக இருக்கிறத காட்டிலுமே இங்கே பாருங்க, இங்கே ஒரு டெக்னிக். இது ஒரு டெக்னிக் இங்கே பாருங்க இருக்குது. உட்காரு உட்கார வச்சுட்டா கறந்துட்டு. கண்ணு உட்காரு சாமி, உட்காரு நின்று கரல. ரைட். இப்போ பாருங்க, இது 4 கணக்கில் கரண்ட்டே இருக்கலாம். ஆமாம், எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாள் ஆயிருங்க. தேங்காய் மூடி இருக்கு. ஆமாம், எப்பப்பெல்லாம் அவங்க குறும்பு பண்ணுறாங்களோ, எப்பப்பெல்லாம் அவங்க குறும்பு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணுதோ, அப்போ ஒரு தேங்காய் மூடி கையில் கொடுத்து உட்கார வச்சிட்டோம்னா கரண்ட்டே இருப்பாங்க. செல்போனுக்கு பதிலாக தேங்காய் மூடி கொடுத்து. ஆமாம், இந்த கண்டுபிடிப்புக்கு தனியாக ராயல்ட்டி வந்துடுவானுங்க. ஆமாம், சரி இது பூவை பிச்சுக்கலாங்க. இங்கே இருக்கு பூவெல்லாம் பிச்சு எடுத்துட்டு எப்படி வெறுக்குன்னு இருக்குது பாருங்க. முத்தி போச்சுன்னா நரன்னு ஆயிரு. இந்த ஆடுறா கும்மியாட்டம். கும்மியாட்டம் ஆடு. ஆடுறா, எனக்கு இப்போ சொல்லி கொடுத்தா எப்படி ஆடுறதுன்னு. குட்டி தேவதை கும்மியாட்டம். எங்கள் ஊர் வள்ளி கும்மி. அடேங்கப்பா, சூப்பராக ஆடுற. ஐய், வெங்காயத்தாலெல்லாம் அறுத்து வச்சாச்சுங்க. வெங்காயம் இரு. இப்போ நேரம் என்ன? நான் கூட இருன்னு கட்டிக்க. நல்ல நேரத்தில் அடுப்பை வைக்கணும். நான் பற்ற வைக்கிற நேரம் பூரா நல்ல நேரம் தான். ஓ அப்படியா? பாருங்க டக்குன்னு பிடிச்சி விடுது பாருங்க. நல்ல நேரம் இல்லாமல் இருந்தால் பிடிக்குமா? பிடிக்காது. பாருங்க, நான் கூட இருன்னு கட்டிக்கு வீடியோ. இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறதுக்குள்ள உங்களால தான் முடியும். பாருங்க, அடுப்பு பத்திருச்சு. நல்ல நேரத்தில் பற்ற வச்சுங்காட்டி ஜம்முன்னு பிடிச்சிருச்சுங்க. பாருங்க, பற்ற வச்ச உடனே பிடிச்சி வச்சு பாருங்க, தக தான் நெறியுதுங்க. ஜிகின்னு. சரி சாமி, அங்கேருந்து விறகு எடுத்துகிட்டு வந்து கொடு கண்ணம்மா. 2 விறகு வாரி இந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு வாரி கொண்டா. நல்ல பிள்ளைல ஒடுங்க அப்பா. சின்ன பிள்ளைகிட்டலாம் வேலை வாங்குறேன் நீ. இது அரசாங்க ஆஃபீஸர் உடனே பிடிச்சி கொடுத்துறேன். அவன் சோறு ஆக்குவாளாமா, அவங்க ஆத்தாக்கு ஹெல்ப் பண்ணுவாளாம். அரசாங்க ஆஃபீஸர்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருந்தாரு, ஃபைன் கட்டுறியம்மா. சரி, அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி வச்சிடலாங்களா? வச்சிடலாம். அப்புறம் செல்வி, அந்த தேங்காய் கரல்ற டெக்னிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்லையா? அங்கே வாருக்குதே எங்கே தேங்காய் முடி அதுக்கு வாங்கி காமி. இங்கே வாரு, பக்கமாக வந்து எடுங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த டெக்னிக் பார்த்தீங்களா? தேங்காய் கரண்டாச்சு, முடிஞ்ச அளவுக்கு பக்கமாக போயிடுச்சுங்க. வாய் கரண்ட் ஆகும் போயில.
இனி அந்த பகுதி கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கரண்ட் இருப்பாங்க. செல்போன் ஞாபகமே வராதுங்க. ஆமாம், ஒரு தேங்காய். ஆமாம், ஒரு தேங்காய் மூடி மட்டும் கொடுத்துட்டா உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் விட்டுன்னு ஊற்றிட்டா எண்ணெயில் தான் வணக்கணும். நீ சமையல் பண்ணாலும் பண்ண இருக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேலையை வாங்கிடுப்பா சாமி. அதுமாதிரி அதிசயமாக சமையல் செய்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த சமையல் அந்த பக்கம் ஊற்றிடு. ஊற்றிடு. நானெல்லாம் சமையல் பண்ணுறேன்னு யாராவது ஏதாவது வேலை வாங்குறேன்னா வாட்டில் செஞ்சுட்டு சமையல் பண்ண சமையல் ரெடி வா சாப்பிடலான்னு சொல்கிறேன் நான். சமையலே பண்ணாதவி அப்புறம் என்ன? இது அடுப்பு எடுத்து வை, விறகு எடுத்து வை, சட்டி எடுத்து வை, எண்ணெய் ஊற்று, காய்கறி அரிஞ்சு விடு, அது எல்லாமே நானே செஞ்சுக்கலாமே. இவ்வளோதான். என்னென்னு பாருங்க. அப்பாடி கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். சரி, இது வந்து தேங்காய். பாறையிலேருந்து வந்த உப்பா கடல்லேருந்து வந்த உப்பா? கடல்லேருந்து வந்தது. பாறையிலேருந்தெல்லாம் இல்லை, பாறையிலேருந்து வந்து உப்பு இல்லையா? குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தே, அதில் அன்னச்சீரகுடன் வண்ண மெல்ல இட்டு வைத்தே. இங்கே பாருங்க, இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கிறேன். இவங்க என்னமோ காரம் வேண்டாமாம்மா ரொம்ப. அப்படியே கூட கருவேப்பிலையும் போட்டு. கருவேப்பிலை காத்தடிக்குது. அது தண்ணி கட்டுறதுலையா, களை வெட்டுறதுலையா, உரம் போடுறதுலையா? அது போடும்போது கீழே ஒட்டு போடுறாங்கய்யா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சூடு அடிக்குது கையில். இது இப்படி போட்டேன், அது என்னன்னா காற்றுல வந்து இங்கே போட்டுருவேன். ஆமாம், இன்னொரு தடவை கருவேப்பிலை தான் இப்போ சட்டியில் போடும்போது கீழே விழுந்தது, அப்புறம் நடக்கிறதே வேற. நடக்கு கழுவி போடணும். நடக்கிறதே வேற தான் சொன்னானே, வேற மாதிரி நடப்பீங்க. ஆமா, இவ்வளவு வெளியே விட்டாலும் இவளுக்கும் நடக்கிறதே வேற. சின்ன தேவதைக்கு குட்டி தேவதை. முதல்ல தோட்டத்துக்கு வந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா வீட்டு தோட்டத்துக்கு வந்தோடனே குட்டி தேவதை வந்துடுவேன். அப்புறம் காடு பூரா கூட கூப்பிட்டு ஐயா ஐயா ஐயான்ட்டு. ஆமாம், அப்போ வந்து அவகிட்ட இருக்கிற முழுமையான அறிவுமே செயல்பட்டுச்சு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் படிப்பறிவு வந்துருச்சு. படிப்பறிவு இப்போ வாய் பூரா கம்மியாகி போச்சு. குறும்பு கம்மியாகிடுச்சு. கம்மியாகலையா? இங்கே பாருங்க, பவுடர் இந்த மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து கலக்கி வச்சு இந்த உப்பை கீழே கொட்டி மிளகாத்தூள் கொட்டி. ஆமாம், அது யாருன்னா பெரிய தேவதை. சின்ன தேவதை. சின்ன தேவதையா? அந்த சின்ன தேவதை தான் நிறைய கொட்டி வச்சுச்சு. பெரிய தேவதை என்ன பண்ணுச்சா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சரி பாருங்க, அப்படியே அறுத்து வச்சுக்கிறேன். வத்தி போகு, அதனால கொட்டலாங்களா? இந்த காய் கீழே விழுக கூடாது ஐயா. கீழே கீழே விழுகுது. வெங்காயத்தாள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. டியூப் கட் பண்ணி போட்ட மாதிரி. ஆமாம், சாப்பாட்டில் போட்டு அப்படியே உப்பு உப்பு அவ்வளோ நிறைய போடுறாதீங்க. உப்பு போடணுங்களா? அது நிறைய போடுறாதீங்க. மஞ்சத்தூள் கசக்க. அடுத்தது சாம்பார் தூள். சாம்பார் தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள். இது காரம் இல்லாத காஷ்மீரி மிளகாத்தூள்.
ஆமாம் பாருங்க இது என்னடா எத்தனை இருக்குதுன்னு வாங்கினீங்கெல்லாம் வத்தி போகுது. பார்க்கும்போது அது தண்ணியா கண்ணாடியா சரி பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. மூடி போட்டுடலாமா? மூடி போட்டு நல்லா எரியுது தீ. வதக்கு ஒரு வாய் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுங்கமிச்சு இன்னும் கொஞ்சம் கொடுங்கமிச்சு பிடிக்கிறேன். வணங்குவேன் ரொம்ப பிடிச்சி போச்சா மாமா பாருங்க சுட சுட ஆறுட்டு. எப்படி இது செமையாக இருக்குதா? இன்னைக்கு சாப்பிட்றலாம்ல? சூப்பர். காரம் இல்லையா? காரமாக இருக்கு அப்படின்னா இந்த எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அவசரமாக வேறு எடுத்து போடுற கையை சுட சுட வச்சு விட்டா. நல்லா இருக்கா? சரி நீர் வைக்கிறேன்ப்பா. அதான் தேங்காய் இரு மண் வந்துடும்ல. 2 பேர்த்துக்கு போட்டி யார் அதிகமாக சாப்பிட்றாங்கட்டு. ஆனால் கீழே சிந்திராதீங்க. நல்லா அதுலேயே தண்ணி ஊட்டி வந்துருங்க. வணங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டியா? சரி வணங்கி சாப்பிட்டல. சரியா? அது எவ்வளோ நேரம் வணங்குறது? அதான் வணங்கியாச்சே. பசிக்கிறல எடுத்து ஓடுங்க அப்படிங்கிற வணங்குறது போகுது. எத்தனை தடவை வணக்கிறது? அதை சாப்பிட்டு பார்த்தா வணங்குன மாதிரி தெரியுது. தேங்காய் போட்டு மலாரம் இறக்கூட. கவிஞா நீ போலியா? இந்த இடம் நல்லா இருக்குங்க ஐயா. அதான் இதுதான் ரொம்ப ஐயா கிழிஞ்சிருக்குங்க ஐயா. அது கிழிஞ்ச கொணவுல கிளியில கிளியாத இடத்துலையும் மட்டும் இங்கே கிளியிலிங்க. சூப்பர். இதுதான் சொல்கிறேன். ஒரே இலையிலேயே போட்டுருல. இந்த மாதிரி இலையை நான் பார்த்ததே இல்லைங்க ஐயா. இன்னைக்கு பாருங்க சூப்பர் சமையல். ஆமாம் பாருங்க எவ்வளோ. அவ்வளோதாங்க. வெங்காயப்பூ நல்லா வணங்கிருச்சுன்னு பாருங்க. எவ்வளோ போட்டால் எத்தனை வந்திருக்குதுன்னு பாருங்க. அப்படியே இது சாப்பாட்டில் ஓட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு பதிலாக சாம்பார் தூள் வேணாலும் போடலாங்க. மிளகாத்தூளுக்கு பதிலாக இறக்கிற வேண்டியதுதான். ஓகே ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காயத்தாள் பூத்தாள் பொரியல். அடுத்து சாப்பிட்றதானா? ஆமாம் சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. அதுதான் நல்ல நேரம். சரி ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க. அது பொரியல் ரொம்ப பிடிச்சி போச்சு வீட்டுக்கு. மணி 2 ஆச்சுல்ல. ஆமாம். இது என்னடா எல்லாத்துக்கும் வேணா எல்லாத்துக்கும் போட்டுருக்குறேங்க. ஆமாம் 3 தான் போட்டிருக்கிறேன். இன்னைக்கு பொரியலும் ரசம் மட்டும்தான். போட்டுடலாமா? எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் நீங்கள் தான் இன்னைக்கு. ஓகேவா? அந்த மிளகாய் கடிச்சிடாத என்னம்மா. சரி உப்பை எப்பெல்லாம் அங்கே போட்டுக்கலாம் வேணுங்கில்ல. சரி அப்படியே உட்கார். சூடு வேற கொதிக்குது சோறும். இந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லு. கேமரா பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குதா? சூடு கொதிக்குது. சரி ஒரு மந்திரம் சொல்லலாம் வேணாமோ? நான் மந்திரம் சொல்லலாமா? அமுச்சி வாழ்க, அமுச்சி வாழ்க, அமுச்சி வாழ்க. அவருக்கு வேற பசி. சரி வாங்க. அவ்வளோதாங்க வீடியோ முடிச்சதுங்க. நீ சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாரும் பாய் சொல்லிடு எல்லாத்துக்குமே. அமிச்சி சொல்லுங்க. பாய் சொல்லுங்க அமிச்சி. பாய் அமிச்சி ஏதாவது சொல்லுங்க அமிச்சி. ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
வாங்க அவ்வளோதான் லம்ச்சி. இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதான் சொல்லுவீங்க லம்ச்சி. அவ்வளோதான். லம்ச்சி ஒன்றும் சும்மா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது.